வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அப்புறம் மார்க்கெட் மண்டே எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு தான் ட்ரேட் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ வாங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டி இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஃப்ரைடே மோஸ்ட்லி ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா க்ரீனில் தான் முடியும். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிஃப்டி எய்தர் பேங்க் நிஃப்டி எதுவாக இருந்தாலுமே இந்த ஏரியாவில் வர பையர்ஸ் எல்லாமே ஒரு ட்ராப்டு பையர்ஸ் அப்படின்றத நான் கிளியராக சொல்லியிருப்பேன். எங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் மூமெண்டமாக பார்க்க முடியலை அப்படின்னு. இதை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, என்னோட லேர்னிங் வீடியோஸில் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஏரியாவில் வர எந்த பையர்ஸுமே ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் கிடையாது. ஸோ அதனால நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொன்னது தான், எப்போ ஒரு செல்லிங் மூமெண்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு எக்ஸாக்ட்லி நடந்திருக்கு. ஸோ என்னோட ப்ரீவியஸ் டே வீடியோ போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நடந்தது சொல்லிடுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே, அதாவது இந்த ப்ரீவியஸ் டே ஒரு பி ஷேப் ப்ரொஃபைலுன்றதை தெளிவாக சொல்லியிருப்பேன். இதுக்கு அக்செப்ட் கொடுத்தா மார்க்கெட் மேலே, இதுக்கு ரிஜெக்ட் பண்ணால் மார்க்கெட் கீழே அப்படின்னு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே ஒரு இனிஷியேட் செல்லர்ஸ் ப்ரைஸை கீழே 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 ஒரு பெரிய வெரி வைட் இனிஷியல் பேலன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா? இன்றைக்குமே ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல், ஒரு ஸ்ட்ராங் செல்லிங்கை பார்க்க முடிஞ்சுது மார்க்கெட்டில். பாருங்கள், மார்க்கெட் கேப் டவுன் கொடுத்தாங்க, சின்ன கேப் டவுன் கொடுத்துட்டு ஒரு பெரிய ஓடிஎஃப் பையர்ஸ் செல்லர்ஸ் என்டர் ஆனாங்க. ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஃபார்ம் பண்ணாங்க பி பீரியட்ல. ஸோ இப்போ செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஆக்டிவ் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்த லெவலை கிளியர் பண்ணும் மார்க்கெட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இந்த லெவல்ஸ் தான் நம்ம டவுனாக இருந்தால் இந்த லெவல் நம்மளோட 24,980 அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே இது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், அதாவது இந்த ஒரு டைம் பீரியடும் 30 மினிட்ஸ் ஒன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? பாருங்க, அங்கே ஓப்பன் பண்ண மார்க்கெட் கீழே 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 அந்த லெவலை கிளியர் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு நம்மளோட ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போது. அது இல்லாமல் இன்றைக்குமே ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் தான். ஸோ மண்டேக்கான மார்க்கெட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாருங்க, இந்த பி ஷேப் ப்ரொஃபைல் சேம் டைம் இந்த சிங்கிள் பிரிண்ட் இதுதான் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது மார்க்கெட்டில் வரக்கூடிய நாட்களில். ஸோ இங்கே எப்போல்லாம் இந்த சிங்கிள் பிரிண்ட் கிட்ட வருதோ ப்ரைஸை ரிஜெக்ட் பண்ணி விடுவாங்க. அதாவது செல்லர்ஸ் அகைன் ப்ரைஸை புஷ் பண்ணி டவுனுக்கு கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த ஜூன், அந்த பி ஷேப் இருக்கு தெரியுதா, இதுக்கு கீழே தான் ப்ரைஸை இனி கொண்டு போவாங்க மார்க்கெட். சரி, ஓகே. அப்போ செல் சைடுக்கு எவ்வளோ தூரம் செல்லிங் மொமெண்டம் இருக்குது? பை சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ செல் சைடு தான் நம்மளோட இனி வரக்கூடிய நாட்களில். ஸோ நம்ம வீடியோஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செல்லிங் மொமெண்டம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு வந்துருச்சு இப்போது செல்லிங். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே டார்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஃபர்ஸ்ட் டார்கெட் நிஃப்டி இது ஃபியூச்சர் சார்ட்டு. யாரும் இண்டெக்ஸ் சார்ட்டை வச்சுக்கிட்டு பார்க்க வேணாம், ஏன்னா இது ஃபியூச்சர் சார்ட் கரண்ட் மந்தோடது, அதாவது செப்டம்பர் மந்தோட ஃபியூச்சர் சார்ட்டு நிஃப்டி. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி ஃபியூச்சர் சார்ட் தான் அனலைஸ் பண்ணுவோம், இண்டெக்ஸ் வச்சு பண்ண மாட்டோம். ஸோ அது கேர்ஃபுல்லாக அதை பார்த்துக்கோங்க. இந்த லோ வரைக்கும் வருவாங்க, அரௌண்ட் 24,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருவாங்க. இந்த செல்லிங், அதாவது இந்த செல்லர்ஸ் ஆக்டிவாக இருந்தால் அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, ஃப்ரைடே ஒரு ரேலி, அதாவது கீழே டவுன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜூன் வரைக்கும் பை பண்ணாங்க பாருங்க, அவங்க இப்போ லாங் லிக்விடேட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃப்ரெஷ் செல்லிங் அகைன் வருது அப்படின்னா ப்ரைஸ் கண்டிப்பாக டவுன் இந்த ஏரியாவுக்கு வந்துடும். 24,200 வரும். ஸோ ஒரு லெவலாக சொல்லிடுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த்து.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 24,200 வரைக்கும் வரும். இப்போ மார்க்கெட் கரண்ட்டில் ட்ரேட் ஆகிறது 24,870. ஓகேவா? இதுதான். ஸோ பை சைடு நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜோன், இந்த சிங்கிள் பிரிண்ட்டில் ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து செல்லிங் தான் நடக்கும். ஸோ பை சைடு யாரும் போக வேண்டாம். தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேவா? சரி வாங்க பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சுன்றதை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி, லெட்ஸ் சி பேங்க் நிஃப்டிலுமே நம்ம சொன்னது தான். எந்த ஒரு புதுசாக ஒன்றும் எதுவும் நடந்துடல. தெளிவாக சொல்லியிருப்போம். இங்கே வந்த பையர்ஸ்லாம் எங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் மூமெண்டம் இல்லை. இவங்கெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி செல் ஆயிடுவாங்க. அதாவது சாரி, இவங்கெல்லாம் ட்ராப்டு பையர்ஸ், மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டிலையும் அதுதான் எக்ஸாக்ட்லி நடந்திருக்கு. லுக், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த ஜோன், எக்ஸாக்ட்லி இந்த ஜோன் வரேன், எக்ஸாக்ட்லி இந்த ஏரியா தான் நம்மளோட டவுனுக்கான டார்கெட்டாக கொடுத்துருப்போம். அதுதான் இன்னைக்கு கிளியர் ஆயிருக்கு. ஸோ பாருங்க எவ்வளோ எக்ஸாக்ட்லி நடந்திருக்குன்னு. நம்ம எதுலையுமே இந்த மாதிரி ஒரு கிளியரான வியூ உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மார்க்கெட் ப்ரொஃபைல் டூலில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாரையுமே பார்க்க முடியும். இந்த 4-5 டேஸாகவே கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்சில் இருந்த மார்க்கெட் இன்னைக்கு இம்பேலன்ஸ் ஆகி அங்கேருந்து ஒரு பெரிய டெயில் ஃபார்ம் பண்ணி ஏபிசி அரௌண்ட் ஏபி பீரியட் முடிஞ்சிச்சு, சி அண்ட் டி இ பீரியட்லாம் பாருங்கள் சரியான ஒரு டவுனு. சூப்பரான என்ட்ரி இன்னைக்கெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். அரௌண்டு 50,800 ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 51,500. நல்ல ஒரு மூமெண்டம், கிட்டத்தட்ட 840 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி. யாரெல்லாம் நம்ம கரெக்டாக இந்த லெவலை பிடிச்சிருந்தீங்களோ அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இன்னைக்கு அரௌண்ட் ஒரு 5,000 கிட்ட பெர் லாட்டுக்கே பண்ணியிருக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லா ட்ரேடையும் அட்டன் பண்ணணுன்றது கிடையாது. இந்த மாதிரி நாட்களை மட்டுமே நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மந்த்லி இது கண்டிப்பாக 2-3 டேஸ் கிடைக்கும். அதுலேயே நீங்கள் உங்களோட ஒரு மேக்ஸிமம் ஆஃப் ப்ராஃபிட் எடுத்துட முடியும். எல்லா ட்ரேடும் அட்டன் பண்ணுறது வேஸ்ட். தெரிஞ்சால் பண்ணலாம், தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரேடுக்காக வெயிட் பண்ணணும். அப்படி பண்ணுறவங்க மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும். ஸோ ட்ரேடிங்கில் ஜெயிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல்லாம் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் ஒரு லாஜிக் இருக்கும், நம்ம ஏன் இந்த ட்ரேடை எடுக்கிறோம் அப்படின்றது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மற்ற இண்டிகேட்டரோ கேண்டல்ஸ்டிக்கோ வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க. அது வேஸ்ட், சுத்தமும் அதில் எதுவுமே கிடையாது. ஏன் பண்ணுறோன்றதே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் நமக்கு தேவையான எல்லா கொஷின்ஸுக்கும் ஒரு கிளாரிட்டியான ஒரு ஒரு ஆன்சர் இருக்கும். ஸோ இப்போவும் அதுதான். பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். சேம் இந்த சிங்கிள் பிரிண்ட்டு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு போயிட்டு இது ஒரு சப்போர்ட்டாக, சாரி இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 50,600ன்ற லெவல் தான். இந்த ஏரியாவில் இவ்வளோ அழகான ஒரு செல்லர்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. இவ்வளோ தூரம் பையர்ஸே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட மார்க்கெட் அகெயின் இன்னைக்கு நல்ல ஒரு புஷ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜூனில் பை பண்ண எல்லாரும் இன்னைக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் ஒரு லாங் லிக்விடேட் ஆகிருக்கு. சேம் டைம் ஃப்ரெஷ் செல்லிங்கும் உள்ள என்டர் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் சொல்கிறேன், ஒரு நல்ல மூவ் இன்னைக்கு. இந்த 10 நாளாக ட்ரேட் பண்ணாதவங்க இந்த ஒரு நாள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கனாலே நல்ல ப்ராஃபிட். இங்கெல்லாம் ஒரு பையர்ஸ் வரலை, ஸ்ட்ராங் பையிங் நடக்கவே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நல்ல ஒரு செல்லிங் மூமெண்டம் நடந்திருக்கு. இதை நான் எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இந்த மாதிரி கேப்சர்ஸ் மூவ்லாம் வந்து கண்டிப்பாக கேஷ் பண்ண முடியும். நன்றி. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மண்டேக்கான லெவல்ஸ் இவ்வளோ தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இனி டவுன் சைடு ஒன்லி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அப் சைடுக்கு போகாதீங்க. நிஃப்டி எதர் பேங்க் நிஃப்டி எதுவாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். டெலகிராம் லிங்க்குமே இருக்குது, நான் கொடுத்துருக்கேன் என்னோட டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நன்றி.